பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஜெபத்திற்கு உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்தி சொல்லி வரவேற்கிறேன். தமிழ்நாடு முழுவதிலும் பல லட்சம் குடும்பங்கள் இணைந்திருக்கிறீங்க. உங்களை நான் விசேஷமாக வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஹிந்தி மொழியில் ஆங்கிலத்தில் நம்ம மொழி பெயர்க்கிறதுனால இந்தியாவின் பல மாநிலத்திலிருந்து இணைந்திருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்திற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். உலகம் முழுவதிலும் பல தேசங்களில் இணைந்து பார்க்குறீங்க. அதில் முக்கியமாக இலங்கை தேசத்தில் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க. மலேசியா தேசம், சிங்கப்பூர் தேசத்திலும் ஏராளமான தமிழ் மக்கள் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறதை நான் அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதோடு கூட இந்தோனேஷியாவில் மொரிஷியஸ் தீவில் ஒரு பெருங்கூட்ட மக்கள் இணைந்து ஜெபிக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அதோடு கூட ஐரோப்பா நாடுகளில் பல தேசங்கள், இங்கிலாந்து தேசம், அயர்லாந்து தேசத்திலெல்லாம் இந்த ஜெபத்தில் இணைந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அதோடு இந்த நாளில் நான் பயன்படுவது ஸ்வீடன் தேசத்திலிருந்து என்னோட தொடர்பு கொண்டாங்க. ஸ்வீடன் தேசத்தில் தமிழ் குடும்பங்கள் அவங்க ஒன்றிணைந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க. ஸ்வீடனில் இருந்து இணைந்திருக்கிற உங்களை நான் இன்றைக்கு விசேஷமாய் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை இந்த ஜெபத்தில் இணைத்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு கூட மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த தேசத்தில் இருந்து இணைந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வளைகுடா நாடுகள், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, இந்த மாதிரி வளைகுடா நாடுகளிலிருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து, குவைத்திலிருந்து, பஹ்ரைன்லேருந்து எல்லாம் இணைந்திருக்கிறீங்க. அவங்களுக்காக கத்தார்லேருந்து இணைந்திருக்கிறீங்க. வளைகுடா நாடுகளிலிருந்து இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அமெரிக்கா தேசம், கனடா தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆப்பிரிக்காவின் பல தேசங்களிலிருந்து இணைந்திருக்கிற இஸ்ரேல் தேசம், ஜோர்டன் நாடு, எகிப்திலிருந்து சில குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்கிறது அறியும் போது நான் ஆச்சரியப்படுகிறேன். ஸ்தோத்திரம். அதே மாதிரி தென் ஆப்பிரிக்கா நாடு, உகாண்டாவிலிருந்து, கானாவிலிருந்து இணைந்திருக்கிறீங்க. நைஜீரியாவிலிருந்து இணைந்திருக்கிறீங்க. அது மாதிரி கென்யாவிலிருந்து இணைந்திருக்கிறீங்க. அப்படி உலகம் முழுதிருந்து இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் குடும்பங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தில் உலகத்தையே இணைத்திருக்கிறார். இது மனிதனால் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. அதனால் உலகம் எங்கும் எல்லா தேசத்திலிருந்தும் பல சபை பிரிவுகளை சார்ந்த தேவ பிள்ளைகள் ஒன்றிணைந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கும் போது பரலோகத்தில் அந்த ஜெபம் தூபமாய் கர்த்தருக்கு முன்னாலே போகும்போது அது ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால தான் இந்த ஜெபத்தினுடைய பலனை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அதனால் ஜெபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இணைந்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் முக்கியமான ஒரு காரியம் அறிந்து கொள்ளுங்க. இந்த நாளில் கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்குது. ஆனால் முக்கியமான சில காரியங்களை நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபித்திருக்கிறோம். அந்த வரப்போகிற அந்த எழுப்புதலுக்காக சபைகள் சுத்திகரிக்கப்படுவது, சபை தலைவர்கள் சுத்திகரிக்கப்படணும். அதற்காக மன்றாடி ஜெபித்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஜெபம். இப்போது நான் தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேத புஸ்தகத்தில் கடைசி புஸ்தக வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான், என் குமாரத்தியாயிருப்பாள். அதான் அதனுடைய அர்த்தம். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரங்களை வாசிக்கும் போது 7 சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி சொல்லுகிறார். ஒவ்வொரு சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியின் கடைசியிலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப 7 முறை வருகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பான்.
இப்படி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ பரலோகத்திலே போய் தேவன் வைத்திருக்கிற பரலோக ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்ளுவாங்க என்று சொன்னால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். நல்ல கவனிங்க, நம்ம ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவம் பெறுகிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆவியினால் நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறோம். ஆண்டவருடைய புத்திரர், சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக மாறுகிறோம். அப்படி சீஷராக மாறும்போது ஆண்டவர் நம்முடைய எஜமானன், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீஷராகிறோம். அதன் பிறகு அவருடைய சிநேகிதராய் மாறும்போது ஆண்டவருக்கு ஃப்ரெண்டாக மாறிவிடுகிறோம். இப்படி பல அனுபவங்களை கடந்து வருகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவம், தேவனுடைய புத்திரர் என்ற அனுபவம், சீஷர்கள் என்கிற அனுபவம், தேவனுடைய சிநேகிதன் என்கிற அனுபவம், இதெல்லாம் நம்ம கடந்து வருகிற ஆவிக்குரிய அனுபவங்கள். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கடைசி காலத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிற ஒரு பெரிய சத்தியம், நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும், சீஷராக இருந்தாலும், ஊழியக்காரராக இருந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தல் 21:7 ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன். யார் ஜெயம் பெற்றவளாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் தேவனாய் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதில் இந்த கடைசி காலம், ஆண்டவருடைய வருகை காலத்தில் இதில் தான் நாம் அதிக கவனம் செலுத்தணும். நாம் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இது கடைசி காலம், போராட்டம் நிறைந்த ஒரு காலம். சாத்தானுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து அவன் மிகுந்த கோபத்தோடு பூமியில் இறங்கினான். ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தல் 12:12 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலத்தில் சாத்தானுடைய கிரியைகள் தீவிரமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்போ உலகம் முழுதுமே நீங்கள் பாருங்களேன், ஒரு பக்கம் யுத்தம், ரத்தம் சிந்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பஞ்சம், அது ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அப்பப்போ கொள்ள நோய்கள் வந்து தாக்கி கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இயற்கையினால் உண்டாகிற பேரழிவுகள், வெள்ளத்தினால் உண்டாகிற அழிவுகள், மண் சரிவினால் உண்டாகிற அழிவுகள், எரிமலை வெடிப்பதனால் உண்டாகிற ஆபத்துகள், நெருப்பு பற்றி எரிவதனால் உண்டாகிற ஆபத்துகள், இப்படி பலவிதமான ஆபத்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இது இனி இப்படி தான் இருக்கும், கடைசி காலம் இப்படி தான், இயேசு சொன்ன அடையாளம். அப்போ இந்த போராட்டங்கள் மத்தியில் நாம் ஜெயிக்கிறவளாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர். சோர்ந்து போயிட்டேன், விழுந்து போயிட்டேன், இப்போ என்னால் ஜெபிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, அப்படி சொல்லக்கூடாது. ஜெயிக்கணும். போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், பயமுறுத்துதல் இருக்கும், தாக்குதல்கள் இருக்கும். நம்ம ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க, நான் ஜெயம் பெற்றவன், நான் ஜெயம் பெற்றவள் அப்படின்னு சொல்லணும். அதனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் பெற்றவளாக இருக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் 1 கொரிந்தியர் 15 அழகாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 15 57 பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன். நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய பலத்தினாலே ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாருமே ஜெயிக்க விரும்புகிறோம். எக்ஸாம் எழுதும் பொழுது எக்ஸாமில் ஜெயிக்கணும். இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூவில் நான் ஜெயிக்கணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸில் ஜெயிக்கணும். ஒரு விளையாட்டுக்கு போகும்போது விளையாட்டில் எங்களுடைய டீம் ஜெயிக்கணும். எல்லாருமே ஜெயிக்க விரும்புகிறோம்ல. ஆண்டவரும் நம்மை குறித்து என்ன விரும்புகிறார்? ஜெயிக்கிறவங்க தான் என் பிள்ளைகள். அவங்க உலக பிரகாரமான காரியத்துக்கு ஜெயிக்கிறவர்கள் அல்ல, ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயிக்கிறவர்கள், உலகத்தை ஜெயிக்கிறவர்கள், சாத்தானை ஜெயிக்கிறவர்கள், சோதனையை ஜெயிக்கிறவர்கள், பாவத்தை ஜெயிக்கிறவர்கள், போராட்டத்தை ஜெயிக்கிறவர்கள், உபத்திரவத்தை ஜெயிக்கிறவர்கள். அப்படி நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நீ போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லலை. நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிறேன், உனக்கு நான் ஜெயம் கொடுப்பேன்.
நான் ஜெயித்த தேவன். ஆண்டவர் வந்து சாத்தானை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், எல்லா கிரியைகளையும் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். ஏன் அவர் ஜெயிக்கணும்? அவர் வந்து இங்கே யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஏன் அவர் ஜெயிக்கணும்? அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயம் கொடுப்பதற்கு அவர் எல்லாத்திலையும் வெற்றி சிறந்து, நான் ஜெயித்திருக்கிறேன், நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவரோடு சேர்ந்து வாழும்போது தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? ஜெபிக்க முடியலையா? பின்வாங்கி போயிட்டீங்களா? ஊழியத்தில் தளர்ந்து போயிட்டீங்களா? ஆமாம், எனக்கு நிந்தை அவமானம் எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, வீட்டுக்குள்ளே போராட்டம், வேலையில் போராட்டம், ஊழியத்தில் போராட்டம், எதுக்கு இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு நிற்கிறேன்னு சொல்கிறீங்களா? சோர்ந்து போகாதங்க, ஜெயிக்கணும், எழும்புங்க. சும்மா சோர்ந்து போய் உட்காராதங்க, எழும்புங்க. ஆண்டவர் சொல்ல, ஜெயிக்கணும். நான் ஜெயித்தது உனக்காகத்தானே, நான் ஜெயம் எடுத்ததே உனக்கு ஜெயம் கொடுக்க தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கலாம், கம் அப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். we will win, we will overcome. நம்ம வந்து மோர் தென் கான்கரர்ஸ் என்று வேறு சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இதை மறந்துடாதங்க. போராட்டம் உண்டு, நெருக்கம் உண்டு. எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த காலத்தில் போராட்டங்களை, நெருக்கங்களை சந்தித்து தான் ஆகணும். ஆனால் நம்ம ஜெயிப்போம். அந்த விசுவாசிங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம், நமக்காக ஜெயித்த ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசம். அதனால் தைரியமாக நீங்கள் எழும்பணும். நீங்கள் ஏதோ ஒரு காரியம் உங்களை சூழ்நிலை பார்த்து சோர்ந்து தளர்ந்து உட்காரக்கூடாது. வாலிப தம்பி எழும்பு, வாலிப மகளை எழும்பு, நம்ம ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும், இந்த பாவ நெருக்கத்தில் ஜெயிக்க முடியும், நிந்தை அவமானத்தில் ஜெயிக்க முடியும். அதனால் சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நின்று ஜெயிக்கணும். அவர் கூட சேர்ந்து நம்ம நின்றா ஜெயிக்க முடியும். அதை தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அப்போது ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க நம்ம கூட இருக்கிறார். அப்போ இயேசுவோடு எப்பொழுதுமே இணைந்து வாழணும். ஆல்வேஸ் யூ ஹாவ் டு லிவ் வித் அவர் லார்ட் ஜீசஸ். அதனால்தான் நாம் எப்பவும் அவரோட பேசுங்க, அவரோட நடங்க, வாக் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி தினமும் அவரோட நடங்க, அவரோட பேசுங்க, அவரோட பழகுங்க, அவரோட நெருக்கமாக இருங்க. அவர் கூட இருந்தால் எதிரி உங்களை வந்து நேரடியாக தாக்க பயப்படுவான். இயேசுவும் நீங்களும் ஒன்றா நடக்கிறீங்கன்னு வைங்க, பிசாசை பார்த்து உங்களோட உடனே நேரில் பக்கத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறீங்க, தூரத்துலேருந்து பார்ப்பான். எப்போ நீங்கள் தனிமைப்படுவீங்களோ அப்போ தான் வந்து அட்டாக் பண்ணுவான். எப்போவும் இயேசு கூட இருந்தால் அவன் உங்கள் பக்கத்தில் வர பயப்படுவான். நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருக்க முடியும். அதனால தான் ஜெப வாழ்க்கையை விட்டு விடாதுங்க, வேதத்தை தியானிப்பதை விட்டு விடாதுங்க. தினமும் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரோட ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளுங்க. அனுதினமும் எவ்ரிடே யூ மஸ்ட் ஹாவ் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அவர் லார்ட் ஜீசஸ். இயேசுவோடு ஒரு நெருக்கமான அனுபவத்தை அனுதினமும் வைத்து கொள்ளணும். அதிகாலை எழும்பி துதிக்கணும், ஜெபிக்கணும், அப்படி வசனத்தை தியானிக்கணும், அவரோட பேசணும். ஆண்டவரே நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் ஸ்கூலுக்கு, 2 பேரும் சேர்ந்து போகலாம் காலேஜுக்கு, என் கூட வேலையில் என் கூட இருங்க, நீங்கள் வாங்க, நம்ம இந்த பிஸ்னஸை சேர்ந்து செய்யலாம், என் கூட வாங்க ஆண்டவரே. இயேசுவோடு சேர்ந்து வாழ பழகுங்க. நீங்கள் படித்தாலும், நீங்கள் வேலை செய்தாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், ஊழியம் செய்தாலும் வித் ஜீசஸ். இயேசுவும் நானும் இயேசுவும் அவரோடு இணைந்து 2 பேரும் கை கோர்த்து நடக்க பழகுனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். இதுதான் ரகசியம். அதை தான் சொல்கிறார், நீங்கள் ஜெயிக்கிறவங்க தான் என் பிள்ளைகள். அப்போ என் கூட சேர்ந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் அவர் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவரோடு சேர்ந்து வாழ அர்ப்பணிங்க. அவருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் சில காரியம் தப்பு பண்ணதுனால அவரோடு சேர்ந்து போக முடியல. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து கட்டளையை மீறினதுனால அவரை சந்திக்கிறதுக்கு பயம், ஓடி ஒளிந்து கொண்டாங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு, ஜெபிக்க தவறிட்டீங்க, வேதத்தை தியானிக்க தவறிட்டீங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செய்துட்டீங்க. அதனால் இயேசுவோடு நடக்கிறதுக்கு வெட்கம், அவரை பார்க்க வெட்கம் இல்லை. ஆனால் அவர் உங்களை இன்னும் நேசிக்கிறார், இன்னும் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறார். நீ தவறிட்ட, கொஞ்சம் நீ என்னை விட்டு விலகிட்ட, ஆனால் இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் பலவீனம் எனக்கு தெரியும்,
உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், கம் நம்ம சேர்ந்து போகலாம். நம்ம அதை உணர்ந்த, ஆண்டவரே ஐ டிட் மிஸ்டேக், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் இதில் தவறு செய்துட்டேன், உங்களை துக்கப்படுத்திட்டேன், உங்களுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டேன், கோபப்பட்டுட்டேன், எரிச்சலுக்கு இடம் கொடுத்துட்டேன், உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை செஞ்சிட்டேன், ஐ எம் சாரி லார்ட், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் ஆண்டவரோட பேசுங்க. அப்படி ஆண்டவர் உடனே உங்கள் மேலே அன்பு கூர்ந்து அணைத்து கொள்ளுவார். ஓகே, இனி நம்ம சரியாக நடக்கணும், சரியா என் கூடவே நடக்கணும், விலைக்கு போகக்கூடாது. ஆண்டவர் அழகாக அழைத்து செல்லுவார். அற்புதமான ஒரு ஆண்டவர், நல்ல ஒரு சிநேகிதன் அவர், நம்மை புரிந்து கொள்ளுகிறவர். அவரை போல் உங்களை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. உங்கள் அப்பா கூட உங்களை புரிந்து கொள்ள முடியாது, உங்களுடைய தாயார் கூட புரிந்து கொள்ள முடியாது. நம்ம அதிகமாக தெளிவாக புரிந்து வைத்திருக்கிற ஒருவர் இயேசு தான். நம்முடைய பலமும் அவருக்கு தெரியும், நம்முடைய பலவீனமும் அவருக்கு தெரியும், நம்முடைய நிறைவும் அவருக்கு தெரியும், நம்முடைய குறைவும் அவருக்கு தெரியும். ஆனாலும் எதை வச்சு அவர் நம்மை தள்ள மாட்டார். நம்ம சேர்ந்து நடக்கலாம். அவருக்கு தெரியும் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலம் போராட்டம் நிறைந்த காலம்னு அவருக்கு தெரியும். எந்த காலமும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி உபத்திரவங்களும் பாடுகளும் பாவ சோதனைகளும் பெருகி இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். 50 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலம், அப்போ உள்ள போராட்டம் வேறு, ஊழியத்துக்கு வந்த காலம் அப்போ வந்த நெருக்கம் வேறு. ஆனால் இப்போ அதை விட 1000 மடங்கு போராட்டம், பிரச்சனை, நெருக்கம் நிறைந்த ஒரு காலம். என்னால் இது கடைசி காலம், இயேசுவுக்கு அதை தெரியும். அப்போ அதற்கு ஏற்ற கிருபைகளை தேவன் தருவார். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற கிருபை. பாவம் பெருக பெருக நமக்கு நெருக்கம் பெருக பெருக அப்படி கிருபை பெருகும். அதை ஜெயிக்கிற கிருபை, மேற்கொள்ளுகிற கிருபை, ஜெயமெடுக்கிற கிருபை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். அவர் நம்ம கூட நிற்கிறார்ல, அவர் வல்லமையோடு இறங்குவார். நீங்கள் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு சூடாக்கணும் இந்த சூளையை, அதுக்குள்ளே போடணும். அவனுக்கு கோபம், 7 மடங்கு சூடாக்குறான். அப்போ என்ன பயங்கரம் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சோதனை பெருசு, பாடு பெருசு, ஆண்டவர் அதை விட வல்லமையோடு உள்ளே இறங்கிடுவார். சூளைக்குள்ளே இயேசு நின்னார். அவர் நின்னார், போடு, இந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது, சேரப்படுத்தாது, சிங்கக்கபியில் பொடியா போடு, அங்கே நான் வர்றேன், என் தூதனை அனுப்புகிறேன், எல்லாத்தையும் சரிப்படுத்திடுறேன். நமக்காக வைராக்கியத்தோடு அவர் செயல்படுவார். நீங்கள் ஆண்டவர் மேலே ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க, வைராக்கியமாக பின்பற்றுங்க. நமக்காக அவர் வைராக்கியம் கொள்ளுவார். நம்மை பாதுகாப்பதில்லை, நம்மை தாங்கி நடத்துவதில்லை, நமக்கு வரக்கூடிய சோதனை மேற்கொள்ள கிருபை தருவதில்லை. அவர் அதிகமான கிருபை தருவார், அதிகமான பலன் தருவார். அவருக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும். இது கடைசி காலம், சாத்தான் பயங்கரமாக யுத்தம் பண்ணுகிற காலம், மிக சோதனை நிறைந்த காலம். அதனால் அதுக்கு வேண்டிய கிருபையை என் பிள்ளைகளுக்கு தரணும் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவர் ஒன்றும் முடியாதவர் அல்ல. 50 வருஷத்துக்கு முன்னால் இப்படியெல்லாம் கிருபை கொடுத்தேன், அவ்வளோதான் என்னால் முடியும், இப்போ எல்லாம் பெருகி போச்சு, நான் என்ன செய்ய முடியல சொல்ல மாட்டார். எந்த அளவிற்கு போராட்டம் பெருகுகிறதோ அந்த அளவிற்கு அவர் கிருபை உங்களுக்குள்ளே பெருகும், நீங்கள் ஜெயிப்பீங்க. அதனால் எழும்புங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சொந்த போகாதங்க, எழும்புங்க. முதலாவது நமக்கு விரோதமாய் போராடுகிறது நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சம் நம்மோடு அதிகமாக யுத்தம் பண்ணுகிறது. யாக்கோபு 4:1 நம்ம வாசித்தோம், மாம்சத்தில் போர் செய்கிற இச்சைகள். அப்போ 3 காரியம் சொன்ன. முதல்ல நம்முடைய மாமிசம், அடுத்தது உலகம், அடுத்தது பிசாசு. இதெல்லாம் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும், போராடும். அதையெல்லாம் ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தருவார். நம்ம கடந்த காலத்தில் மாம்சத்தில் போர் செய்கிற இச்சைகள், அதை எப்படி ஜெயிக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இனி உலகம், இந்த உலகம் பல விதத்தில் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும், போராடும். அதை நம்ம ஜெயிக்கணும். வீட்டுக்குள்ளே போராட்டம் வரும், வேலை செய்கிற இடத்துல போராட்டம் வரும், படிக்கிற இடத்துல போராட்டம் வரும், ஊழியம் செய்கிற இடத்துல பெரிய போராட்டம் வரும், சமுதாயத்தின் மூலம் போராட்டம் வரும். எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்க என்ன செய்யணும், அது எப்படி ஆண்டவர் உதவி செய்வார், அதை குறித்து அடுத்த வாரம் சனி ஞாயிறில் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் பார்க்க தவறாதிருங்க. தொடர்ந்து அதை குறித்து ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். மாம்சத்தை ஜெயித்த நீங்கள் உலகத்தையும் ஜெயிக்க போகிறீங்க. ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. என்னால் ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? அடுத்த வாரத்தில் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நம்ம கேட்க போகிறோம். உலகத்தை ஜெயிப்பது எப்படி, என்னென்ன போராட்டம் வரும், எப்படி ஜெயிக்கணும் என்பதை அறிந்து கொள்ளுவோம்.
இப்போ அப்படியே வலது கரம் உயர்த்துங்க. போராட்டம் வந்திருக்குதா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போராட்டம் வருவது நல்லது, நெருக்கம் வருவது நல்லது, உபத்திரம் வருவது நல்லது. நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். அப்படியே கரமுயர்த்தி பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம், உபத்திரவத்திற்காய் ஸ்தோத்திரம், நிந்தைக்காக ஸ்தோத்திரம், நெருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உபத்திரவத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, எல்லா பாடுகள், உபத்திரவ, நெருக்கங்கள் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம், பரிகாசங்களுக்காக ஸ்தோத்திரம். நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க நீங்கள் எனக்கு கிருபை தருவீங்க. நான் ஜெயம் பெற்றவனாய் நிற்பேன், ஜெயம் பெற்றவளாய் நிற்பேன். உம்முடைய கிருபை எனக்கு ஜெயம் தரும், உம்முடைய வல்லமை எனக்கு ஜெயம் கொடுக்கும். எனக்கு ஜெயம் கொடுத்து நடத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மகன், இந்த மகள் இன்றைக்கு தோல்வி அடைந்து சோர்ந்திருந்தவர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அவர்களுக்கு இன்று முதல் வெற்றியை கொடுத்து ஆசீர்வதியும், ஜெயம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோட வழி நடத்தும். ஆவியானவர் ஜெயம் கொடுத்து பலப்படுத்தி நடத்துகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒருவராவது ஆண்டவரை தோல்வி அடையாதபடி, சோர்ந்து போகாதபடி எழும்பட்டும் இயேசுவுக்காக, ஜெயம் கொள்ளட்டும் இயேசுவுக்காக. அப்படியே பலப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். மற்றவங்களுக்கு சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உற்சாகப்படுத்துங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்த மகிழ பண்ணுவார். காட் பிளஸ் யூ.